நம்ம சேனலை பார்க்கறவருக்கும் நண்பர்களே அண்ட் வெல்கம் பேக் டு சிவாஜி த்ரீ ஷோ. இந்த சிவாஜி திரை ஷோல போன வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜபாட்டு முதலை திரைப்படத்தை பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கமலை ரகசியம் படத்தை பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு விஷயம் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 50s ரிலீஸ் ஆயிருக்குது. இதே மாதிரி ஒரு ஸ்டோரி லைனை இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல இந்த 25ல எடுத்தாங்க அப்படின்னா உண்மையிலே பயங்கரமா இருக்கும். ஏன்னா 57லயே அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஃபேண்டசி படமா இதை வந்து கொடுத்திருக்காங்க. சோ தங்கமலை ரகசியம் முழுக்க முழுக்க ஃபேண்டசி நிறைந்த ஒரு பீரியட் ஆக்ஷன் படம். அந்த காலத்துல இப்படி ஒரு ஃபேண்டசி பிலிம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வியந்து பார்த்தேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவா உங்க பக்கத்துல எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோ இப்ப நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய விஷயங்கள் நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல இந்த படத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் பி.ஆர். பந்துலு. இந்த படத்துக்கு கதை எழுதியவர் பி. நீலகண்டன். இந்த படத்தை தயாரித்தவரும் பி.ஆர். பந்துலு தான். இந்த படத்துல சிவாஜி சார் கூட சேர்ந்து டி.ஆர். ராஜகுமாரி, ஜமுனா, எம்.என். நம்பியார், பி.எஸ். வீரப்பா, டி.ஆர். ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து 29 ஜூன் 1957 வெளிவந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட கதையை வந்து நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த படத்தோட கதையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கேரக்டர்ஸை நீங்க அப்சர்வ் பண்ணா மட்டும் தான் அந்த ஒரு ஸ்டோரியை வந்து புரியும். ஏன்னா குழப்பத்துக்கு இடையில இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2வது டைம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்தோட கதையே புரிஞ்சு. சோ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். ஓகேவா? 2 அரசு இருக்குங்க. அழகாபுரி அரசு அப்புறம் மங்களபுரி அரசு அப்படின்னு சொல்லி 2 கவர்மெண்ட் வந்து இருக்குது. இந்த அழகாபுரி அரசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் சக்கரவர்த்தி. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மங்களபுரி அரசுல இருக்கக்கூடிய அந்த அரசோட இளவரசி நந்தினி தேவியார கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு கேட்டு வராரு. சோ அப்ப வரும்போது அவங்கள கல்யாணம் பண்ணாம அவங்களோட தோழியா இருக்கக்கூடிய குமுதா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுருது. சோ இந்த ஒரு விஷயம் நந்தினிக்கு பொறுக்காம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உள்ள வந்து பழி வாங்கினாங்களா இல்லையா, பழி வாங்கி அவங்க வந்து அரசவைக்கு வந்தாங்களா அப்படின்றதுதான் இந்த படத்துடைய மொத்த கான்செப்டா வந்து இருக்கும். ஆதித்தனை பிரிந்து வீதி வீதியாக தெரிய வேண்டும். அழகாபுரி சிம்மாசனத்திலே இந்த நந்தினி மறை வேண்டும். இந்த படத்துல கதையை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது என்னடாது நார்மலா நம்ம எல்லாம் கேட்கிற கதை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா ஸ்டோரியை ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தாலும் இவங்க வந்து ஸ்கிரீன் பிளேல டிஃப்ரெண்டிங்கான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படத்தோட கேரக்டரிசேஷன் பத்தி கொஞ்சம் பேசி ஆகணும். இது ரொம்ப முக்கியமான 2 கேரக்டர் யார் அப்படின்னா சிவாஜி சார் ரோல் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டரும், அதுக்கப்புறம் நந்தினியா நடிச்சிருக்காங்கல்ல டி.ஆர். ராஜகுமாரி, அவங்களுடைய கேரக்டர் தான். இப்போ சிவாஜியோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த சக்கரவர்த்தி அப்புறம் குமுதா தேவி இவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒருத்தரா வந்து இருப்பாரு. இவர் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசரா தான் பிறப்பாரு. ஆனா நந்தினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரை கொண்டுட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க சின்ன வயசுல இருக்கும் போதே. சோ காட்டுல விட்டதுனால அங்க இருக்கக்கூடிய விலங்குகளோட, குறிப்பா பாத்தீங்கன்னா யானைகளோட தான் அவர் வந்து வளருவாரு. சிவாஜி சாருடைய அந்த ஒரு கேரக்டரை வந்து பாத்தீங்க அப்படின்னா யானைகளோட வளரக்கூடிய ஒரு கேரக்டரை தான் படம் ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டரோட பேர் கூட நீங்க கேட்டு பாருங்களேன். சக்கரவர்த்தியும் குமுதா தேவியாரும் வந்து விக்ரமன் அப்படின்னு சொல்லி பேர் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா படத்துல வந்துட்டு இவருக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கஜேந்திரன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. சோ கஜேந்திரன்னா என்ன அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் யானை தான். அதுக்கப்புறம் நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேரக்டர். இப்போ நம்ம ரீசெண்டா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து பார்த்தோம். அது வந்து நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிம். அதுல வந்து நந்தினி அப்படின்ற ஒரு ஃபேண்டசி கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த நந்தினின்ற அந்த கேரக்டர் தான் மொத்த படத்துலயுமே வந்து நிறைய விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து இருக்கும். சோ சேம் கான்செப்ட் அதே மாதிரி தான் இந்த படத்துலயும். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி அந்த கேரக்டர் வச்சாங்களா அப்படின்றத நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா இது 57ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து வந்திருக்குது. அந்த நந்தினி கேரக்டர் தான்
அரசாட்சி வந்து தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டி.ஆர். ராஜகுமாரி அவர்கள் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய இந்த நந்தினி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்துல. இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குளிகைனா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கரெக்டா கிடைக்கல. இந்த குளிகைக்கு அவங்க என்ன ஆன்சர் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா படத்துல, அது வந்து மந்திர குளிகை. அத வந்து நீங்க வந்து எது குடிக்கிற ஒரு லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும்ல. சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க அத போட்டு, அது கரைஞ்ச உடனே நீங்க அத குடிச்சிட்டீங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எந்த மாரி மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ, அதே மாரியே மாறிடுவீங்க. இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து வச்சிருப்பாங்க. நாயகப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஆக்சுவலா படத்துல இந்த ஒரு சின்ன கான்செப்ட்டுமே வந்து படம் ஃபுல்லா நகர்ந்து போற மாரி இருக்கும். அது இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நான் இத சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. இளவரசி வந்து மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த மகேந்திரன் யாரு அப்படின்னா, இப்போ இளவரசினாலே அவங்களுக்கு நெறைய தோழிகள் இருப்பாங்க இல்லையா? சக்கரவர்த்தி அவர்கள கல்யாணம் பண்ணிருக்கக்கூடிய குமுதா தேவியுமே ஒரு தோழி தான். அதே மாரி சுந்தரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தோழி வந்து இருப்பாங்க. அவங்களுடைய அண்ணன் தான் இந்த மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இந்த மகேந்திரன் வந்து எப்படின்னா, இவர் தான் வந்துட்டு அந்த ஒரு மந்திரத்த அந்த குளிகைன்னு ஒரு மேட்டர் சொன்னேன் பாருங்க. அதோட மந்திரத்த வந்து இவர் தான் கண்டுபிடிச்சுட்டு வருவாரு. அத லேர்ன் பண்ணிட்டு வந்திருப்பாரு. சோ இவர வச்சு தான் நம்ம வந்து அந்த நாட்டோடைய அரசாங்கத்த நம்ம நம்ம கைக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து யோசிப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சக்கரவர்த்தியையும், குமுதா தேவியாரையும் வந்து மந்திரத்துல விழ வச்சு, சக்கரவர்த்திய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முத்து மாலையா மாத்திருவாங்க. குமுதா தேவிய வந்து ஒரு பிச்சைக்காரியா மாத்திருவாங்க. ஆதித்தா, நீ முத்துமாலையாக போ. அம்மா மகாராணி, நீ பிச்சைக்காரியாக போ. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா படம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப இவங்க இப்படி மாத்தப்பட்டுட்டாங்க. இவங்க எப்போ நார்மலான ஒரு உருவத்துக்கு வருவாங்க அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டினா வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது இருக்கும். சோ இங்க இருந்து தான் கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் இங்க கதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வரும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணுவாங்க. இந்த படத்துல ஹீரோயினா வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஜமுனா நடிச்சிருப்பாங்க. சோ அமுதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இவங்க யாரு? இவங்க எதுக்காக இந்த கதையில வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த மகேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த குழந்தை தான் இந்த அமுதா. சோ அவங்க தான் நம்மளோட ஹீரோயினா வந்து இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ற ஒரு சீனு. அது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டுல நடக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுவாசியா காட்டிலே இருந்து வளர்ந்த ஒருத்தர். அவருக்கு வந்து பேச்சு சொல்லிக் கொடுக்கணும், பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதாவது கஜேந்திரனுக்கு அந்த பேச சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வில்வித்தை, அப்புறம் வந்துட்டு இது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் படி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வேற யாரோ. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புடிச்சவர் மாரியே வந்துட்டு தன்னோட அரண்மனைக்கே கூட்டு வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம சக்கரவர்த்திக்கு பிடிக்காது. சக்கரவர்த்தி தான் நீ முத்து மாலையா மாறிட்டாரே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சக்கரவர்த்தி முத்து மாலையா மாறிடுவாரு. மகேந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சக்கரவர்த்தி உருவத்தை எடுத்துப்பாரு. அது எப்போ அப்படின்னா, அதான் சொன்னேன்ல அந்த குளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேட்ரு. அது மூலமா வந்துட்டு சக்கரவர்த்தியோட வேடத்தை இவரு எடுத்துக்கிட்டு, இவரும் நந்தினியும் சேர்ந்து வந்து நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கதைகள் தான் இது. சோ இப்போ நம்ம மகேந்திரனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அவருக்கு வந்துட்டு நம்ம கஜேந்திரன் வந்து நம்ம ஹீரோயின் கூட பாக்குறது ரொம்ப பிடிக்கவே இல்லை. அப்போ அவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருவாரு. என்னன்னா, யாரு இல்லாத அனாத பையனுக்கு நீ ஏன் இவ்வளவு விஷயம் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அவர் விட்டுருவாரு. சோ இவங்க வந்து அனாத பையன் சொன்னதுனாலதான் நம்ம கஜேந்திரன், அதாவது படத்துடைய கதாநாயகன் வந்து நான் அனாதை கிடையாது, என்னுடைய அப்பா அம்மாவை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாரு. இது படத்தோட செகண்ட் பிளாட் பாயிண்ட். இப்போ இவருடைய உண்மையான அம்மா அப்பா யாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா வந்துட்டு முத்து மாலையா மாறிட்டாரு, அம்மா வந்து பிச்சைக்காரியா மாறிட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேட ஆரம்பிக்கிறாரு நம்ம கதாநாயகன்.